அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. வேர்வலை நோக்கிய பயணத்தில் இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாடினா முடியுமான அளவு முயற்சி படைக்கிறப்ப என்ன நாடு இருக்கிறானோ அது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சி நிச்சயமாக. இப்போ நம்மளோட பதிவுகளிலே நிறைய பதிவுகள் இருக்கிற சரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உண்டு. அதுலேயும் நம்மளோட கோரிக்கைகள் ஒரு சில கோரிக்கைகளில் இதுவும் உண்டு. என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளோட கிண்ணியா நகரத்தில் தரம் இல்லாத ஒரு வைத்தியசாலையை நம்மளோட லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பெரியோரு பிரச்சனையின் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான முறையில் நம்மளோட ஊரை சூட உள்ள பகுதியிலிருந்தும் மருத்துவமனைக்கு மக்கள் ஏமாற்றத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். இதில் நான் கேட்ட கோரிக்கைகளில் இதுவும் ஒரு கோரிக்கை. என்னென்னு சொல்லி சொன்னால், தரமுடைய ஒரு வைத்தியசாலையாகவும் தரமுடைய வைத்தியசாலையின் சரியான முறையான ஒரு கட்டடங்களையும் மருத்துவ ரீதியான மருத்துவர்களையும் மருந்து வகைகளையும் தரம் உயர்த்தி தரத்தில் எமது வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தர வேண்டும் என்பதே நமது கோரிக்கை. என்னென்னு சொல்லி சொன்னால், கிண்ணியா மக்கள் மாத்திரமின்றி கிண்ணியாவை சூழ உள்ள பகுதிகளிலேயும் மருத்துவ ரீதியாக வந்த மக்கள் இன்றைக்கு ஏமாற்றத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக வரக்கூடிய புதிய ஜனாதிபதி நம்மளுக்கு நம்மளோட வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தருவதோடு நம்ம வைத்தியசாலைக்கு ஏற்ப வைத்தியர்களையும் மருந்து பொருட்களையும் அள்ளி வழங்கி தரத்துக்கு உயர்த்தி தர வேண்டும் என்பதை நமது கோரிக்கை. நிச்சயமாக எனது மக்கள் இதுக்காக வேண்டி நிறைய ஒத்துழைப்புகளை தந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பயணம் எனக்கான பயணம் அல்ல, எமது மக்களுக்கான பயணம் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வேர்வலையை நோக்கிய பயணத்தில் நிறைய மக்கள் என்னை வீதி ஓரங்களில் கண்டு சந்தித்து நிறைய அவங்களோட ஆதரவுகளையும் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் எனக்கு உரிய ஆதரவுகளையும் அள்ளி வழங்குவீங்கன்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு பதிவுகளையும் விட்டு செல்கிறேன். இன்றைய பயணம் வேர்வலையை நோக்கிய பயணம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் புரிஞ்சுக்கொள்ளணும். கால்கையில் ஆபத்து இல்லாத பிரச்சனைகள் இல்லாத ஒரு பயணத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்தவனாக என்றும் உங்கள் நண்பன் எஸ்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.